ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அதிரடியான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. இப்போ 2025 ஆண்டில் 6வது மாதமான ஜூன் மாதமானது நடந்துகிட்ருக்கு பிறந்து. இந்த ஜூன் மாதத்தில் ஒரு எச்சரிக்கையான நாள் தான் ஜூன் 7ஆம் தேதியாக வருது. ஆக்சுவலி இந்த ஜூன் மாதங்கிறது நிறைய முக்கியமான கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் ஏற்பட போகுது. அதில் சில கிரக சேர்க்கைகள் யோகத்தை உருவாக்கும். அந்த மாதிரி இப்போ கிரக சேர்க்கையானது ஒரு யோகத்தை உருவாக்குது. இந்த யோகத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன கிரக சேர்க்கையினால் என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் எப்படி நமக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் நவக்கிரகங்களில் 2 முக்கியமான கிரகங்கள் சேரும்போது அது குறிப்பிட்ட யோகத்தை உருவாக்கும். அது ஒரு சில நேரம் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஒரு சில நேரம் ஆபத்தாகவும் இருக்கலாம். ஸோ உங்களோட ராசிக்கு அந்த யோகம் என்ன செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். அந்த வகையில் அந்த கிரக சேர்க்கையினால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அந்த கிரகங்கள் ரொம்பவே வலுவான கிரகங்கள், ரொம்பவே ஆபத்தான கிரகங்கள். அது சேர்றது எந்த மாதிரி சேரப்போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்கள், அதாவது அந்த கிரக சேர்க்கையினால் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கிரக சேர்க்கை நடக்க போகுதுன்னா, செவ்வாயும் கேதுவும் தான் இணைய போகிறாங்க. இவங்க 2மே எதிரி கிரகங்களாக இருந்தாலும் இவங்க இப்போ இணைந்து உருவாக்கும் போது அது ஒரு யோகத்தை உருவாக்கும். அது பேர் விஷபோதக யோகம். இந்த யோகம் உருவாகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இனி விபத்தில் மாட்ட போகிறீங்க. அது என்ன மாதிரியான விபத்து, அதிலிருந்து தப்பிப்பதற்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தான் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான விபத்தில் மாட்ட போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதில் மாட்டாமல் இருக்க கவனமாக இருங்க. ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கிரகங்கள் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும் மற்றும் தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொண்டே இருக்கும். இது ஒரு முக்கியமான நிகழ்வாகவே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது. கிரகங்கள் இந்த மாதிரி வெவ்வேறு ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் உள்ள கிரகங்களோடு இணைந்து அப்போதைக்கு ராஜயோகத்தை உருவாக்கும். அது குறிப்பிட்ட நாள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் யோகங்களாக அமையும். அது சுபமாகவும் இருக்கலாம், அசுபமாகவும் இருக்கலாம். ஆனால் யோகங்கள் அமைகிறது உறுதி. ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாயும் சரி கேதுவும் சரி 2மே முக்கிய கிரகங்கள் தான். இவைகள் ராசிக்குள்ளிடையே பல்வேறு தாக்கங்களை அவ்வப்போது ஏற்படுத்தும். ஆக்சுவலி செவ்வாய் போர் கிரகமாக கருதப்படுகிறது. தற்போது சிம்ம ராசியில் கேதுவோடு இணைகிறாரு அவர். ஸோ செவ்வாய் தைரியத்தையும் உடல் வலிமையும் குறிக்கிறது. கேது மோட்சம், பயம் மற்றும் மர்மங்களை ஆளுகிறது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கிரகத்தன்மைகளை கொண்டு ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் சிம்ம ராசிக்குள்ளே நுழைகிறாரு. கேது ஏற்கனவே சிம்ம ராசியில் இருக்கிறாரு. கேது சிம்ம ராசியில் இருக்கும்போது செவ்வாய் சிம்ம ராசிக்குள்ளே ஜூன் 7ஆம் தேதி நுழையும் போது சிம்மத்தில் செவ்வாய் கேது சேர்க்கை ஏற்படுது. இந்த சேர்க்கையினால் விஷபோதக யோகமானது 2025 ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு உருவாகுது. சக்தி வாய்ந்த இந்த யோகம் உருவாகிறது. இதன் காரணமாக சில ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு பல இழப்புகளை சந்திக்க வாய்ப்பிருக்கு என்பது குறிப்பிடப்படுது. அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ தெளிவாக இந்த வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் இந்த கிரக சேர்க்கையினால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை என்ன மாதிரி இந்த கிரக சேர்க்கையினால் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ராசியில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் சனி ராகு,
பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சூரிய புதன், லாபஸ்தானத்தில் குரு, அயனசைன போகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய். இந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த கிரக சேர்க்கையில். இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்று லட்சியத்தோடு இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் நீங்கள் எதிலும் முதலாவதாக இருக்க முயற்சி பண்ணும். அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. வேகத்தை விட்டுட்டு இதற்காக விவேகத்தோடு செயல்படுவது வெற்றியை தரும். அதனால் வேகத்தை விட்டுட்டு விவேகத்தோடு செயல்படுங்க. பணவரவு கூட நீங்கள் எதிர்பார்த்தது போல இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு ஓரளவு வெற்றி பெறும். மற்றவர்களிடம் உங்கள் கருத்துக்களை கூறும்போது அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்ளலாம். ஸோ அதனால் மற்றவர்கள்கிட்ட கருத்துக்கள் கூறும்போது முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது மற்றவங்ககிட்ட உங்கள் கருத்துக்களை சொல்லும்போது அதை சொல்லாமல் இருக்கிறது நல்லது. சொன்னாலும் அது தவறாக புரிந்து கொள்ளும் போது எதுக்கு அதை சொல்லணும், அதை சொல்லாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி சில விஷயங்களில் கிரக சேர்க்கையினால் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த கிரக சேர்க்கையினால் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் வந்து அகலும். எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நன்மை தரும். ஸோ கிரக சேர்க்கையினால் இந்த ஒரு எச்சரிக்கை மட்டும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலை சந்திப்பதற்கு வாய்ப்பு நேரும். மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதனால் ஆதரவாக இருக்கிறதுனால அவங்களோட உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வந்து கேளுங்க. உங்கள் உத்தியோகத்தில் இந்த கிரக சேர்க்கையினால் இந்த ஒரு அதிர்ஷ்டம் மட்டும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உங்கள் ராசிக்காரங்க குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் வந்து நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள்லாம் இந்த கிரக சேர்க்கையினால் அகலும். எல்லாத்துலேயுமே கவனமாக எதையும் பேசுவது நல்லது. பிள்ளைகளோடு அன்போடு பேசுவது நன்மை தரும். அக்கம் பக்கத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இது குடும்பத்தில் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு கூட ஸ்பெஷலாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா விவேகமாக செயல்படுவது வெற்றியை தரும். அதனால் வேகத்தை விட விவேகமாக செயல்படுங்க. எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியங்கள் வந்து நடக்கலாம். ஸோ எதிர்பார்த்ததுக்கு மாறாக காரியங்கள் நடக்கும்போது அதை கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கவனமாக இருங்க. வீண் அலைச்சல் ஏற்படும். ஸோ பார்த்து சூதானமாக இருங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது இந்த கிரக சேர்க்கையின் போது கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல்கள் உங்களுக்கு குறையும். நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரியான தவறை மட்டும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க பண்ணாதீங்க. அது உடல் ரீதியாக உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நினைக்கக்கூடிய காரியங்கள் தள்ளி போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வீண் அலைச்சல் வேலை பளு இதெல்லாம் வந்து இருக்கும். மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். மன மகிழக்கூடிய காரியங்கள் நடக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த வகையான பாதிப்பும் கிடையாது. அப்புறம் மாணவர்கள் கூட இந்த கிரக சேர்க்கையினால் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு கவனமாக கேட்டு அதன்படி நடக்கிறது நல்லது. ஆக்சுவலி அவங்க உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. அதுதான் வெற்றிக்கு உதவியாக இருக்கும். அதை பண்ணுங்கள். வீண் அலைச்சல்கள்லாம் விளையாடுவதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. அப்படியெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா மனக்கவலை உங்களுக்கு உண்டாகாது. இல்லைனா மனக்கவலை உண்டாகும். அப்புறம் எதிர்பாராத செலவு ஏற்படும். அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படும். முடிஞ்ச அளவு அதை எல்லாமே சரி பண்ணுவதற்கு அலைச்சலை தவிர்த்துக்குங்க. வாக்குவன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும். வாக்குவன்மையை வைத்துக்குங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் இந்த மாதிரியான பலன் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த கிரக சேர்க்கை நடைபெற்ற அந்த ஜூன் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனையும் நவக்கிரகத்தில் சூரியனையும் தீபமேற்றி வழிபடுவது நல்லது. இதை செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரம் மறக்காமல் செய்துடுங்க. இந்த தகவல்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.